Hello friends, welcome to Vishaga Academy. இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டு 1.9 தான் பார்க்க போறோம். அதோட क्वेश्चन -3/4 மற்றும் -2/5 ஆகியவற்றிற்கு இடையே குறைந்தது 2 விகிதமுறு எண்களை காண்க அப்படி சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 2 விகிதமுறு எண்களாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. போன சம்ல என்ன பார்த்தனா ஒரு விகிதமுறு எண்ணை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்படின்றது பார்த்தோம். இங்க வந்து ரெண்டுன்னு சொல்லல, குறைந்தது 2 விகிதமுறு எண்களாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ரெண்டும் கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கு மேலேயும் கண்டுபிடிக்கலான்றதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி பார்க்கணுன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா -3/4க்கும் -2/5க்கும் மீசிமா எடுக்கணும். ஏன்னா பகுதி நம்மளுக்கு வேற வேற இருக்கு இல்லையா, அதை ஒரே மாதிரி பண்ணணும்னா நம்ம மீசிமா எடுத்து ஆகணும். அப்போ 4க்கும் 5க்கும் மீசிமா எடுக்கணும். எடுத்தோன்னா 4 × 5 இது பொண்ணு பெருசாக வரப்போதில்லை, 20 தான் வரும். ஓகேவா? அதை இங்கே வந்து இப்போ 4வது வாய்ப்பாடில் 20 வந்து எத்தனை டைம் வரும்? 5 டைம் வரும். அதே தான் மேலேயும் 5 டைம் பண்ணணும். அப்போ -15/20 வரும். அதே மாதிரி தான் இங்கே -2/5லையும் அதே மாதிரி தான் 5 × 4 20. அப்போ மேலே என்னது -2 × 4 -8/20. இப்போது நம்மளுக்கு பகுதி ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற விகிதமுறு எண்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி இது உங்கள் டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம் தான். இது ஜஸ்ட் நீங்கள் நம்பர் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்ச ஃபீலும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ -8/20லேருந்து ஆரம்பிக்கணும். இதுலேருந்து ஆரம்பித்து -15/20 வரைக்கும் எழுதுனீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு விகிதமுறு எண்கள். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க விகிதமுறு எண்கள். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.